விடாமுயற்சி. அது லைஃப்ல நான் எனக்குனே எழுதிட்ட சாங். நான் தலைக்கு எழுதுறேன், தலகால புரியா மாட்டினேன். நான் இந்த தடவை கூப்பிட்டு நான் வந்துடுறேன், நேரில் தான் உட்காந்து எழுதிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் அஜித் சாருக்கு எழுதுறேன். யாருக்கும் அப்படி கூச்சு இல்லையா, நான் இங்க குதிப்பேன், நான் வந்தே தீருவேன். நான் இல்ல அப்புறமா நான் உலகமே எதிர்த்தாலும் கேட்க ஆரம்பிச்சேன். சரி இங்க வந்துருட்டாங்க. அங்க போய் உட்காந்து நான் எழுதுனேன். ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கு அவன் லைஃபுக்குன்னு மோட்டிவேஷன் சாங் தேடுவோம். என்னை மோட்டிவேட் பண்ணி இந்த சாங் போகணும். எனக்கான சாங் நானே எழுதிக்கிட்டேன் அஜித் சாருக்காக. அந்த பேர் வச்சுட்டு எனக்கு அது ரொம்ப ரொம்ப பர்சனலான செட்டப். சூப்பர். அதுல வந்த வார்த்தைங்க, ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும், ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் அந்த லைன் வந்துட்டு கஷ்டப்படுற யாருக்காக தான் லைன் போய் சேரும். ஆனா அஜித் சார் சொல்ற மாதிரியே இருக்கணும். எனக்கு அதான் அந்த பாட்டு அந்த பாட்டு எனக்கு ஒண்ணே இருந்தாச்சு. அந்த பாட்டை பத்தி எழுதும்போது அஜித் சார் பேரையோ அவர் புகழையோ அவர் படத்தையோ வச்சு பேர எதுவுமே எழுதிட கூடாது தான் சொன்னாங்க. ஓகே, நீ எதுவுமே இல்லை, அஜித் சார் பாட்டுன்னு எழுதி காமிச்சிருன்றதான் என்னோட ஒரே ஐடியா. நான் ஒரு பேரே சொல்ல வேணாம், அந்த பாட்டு கேட்டா தமிழ்ல இந்த பாட்டு எல்லாத்துக்குமே தெரியும் அஜித் சார் சாங் தான். நான் அதுதான் பண்ண பார்த்தேன், எனக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு. இது வேற யாரும் சொல்ல முடியாது.